Hi students, welcome back to Padida. So in the video, 12th stand maths, உங்க second midterm previous year question papers ல இருந்து important questions பார்த்துடலாம். என்னடா maths ன்னு சொல்லிட்டு physics வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஸோ ஃபிசிக்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி செகண்ட் மிட்டம்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம். அதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ செக் பண்ணிட்டு ஜஸ்ட் 2 minutes, அதுக்கப்புறம் வந்து மேக்ஸுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் வந்து டாப் 5 வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்னு சொல்லியிருந்தேன். இது வந்து மினிமம் 2 கொஸ்டினாவது நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 5 மார்க்கில் யங்ஸ் டபுள் ஸ்லிட் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யங்ஸ் டபுள் ஸ்லிட்டு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டேவிஸ் அண்ட் ஜாமர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் இங்கேயும் அப்படியே டேவிஸ் அண்ட் ஜாமர் கொஸ்டின் செகண்ட்லேயே வச்சிருக்கேன், அப்படியே வருது பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன் கேட்டிருக்காங்க, இதில் இல்லை. நெக்ஸ்ட் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இதில் இல்லை. நெக்ஸ்ட் ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ டாப் 3 கொஸ்டின்ஸும் 5 மார்க்கில் வந்திருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் 3 மார்க் போயிடலாம். ஸோ அந்த டாப் 5 இல்லாமல் அடிஷ்னலாக எதுவும் கொடுத்துருந்தேன், பட் அதுதான் வந்து டாப் 5 மார்க்ஸ்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 3 மார்க்ஸும் இது வந்து டாப் 7. இந்த 7 பார்த்தாலே மினிமம் 3ஆவது எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எவ்வளோ வந்திருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஸ்னல் அண்ட் ஃப்ரான்ஹாஃபர் டைஃப்ராக்ஷன், ஃப்ரெஸ்னல் ஃப்ரான்ஹாஃபர். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் போலராய்ட்ஸ், Brewster law, list out the laws of photoelectric effect. Next, expression for de Broglie wavelength of electrons, So இந்த டாப் 5 கொஸ்டின்ஸ் அப்படியே வந்திருக்கு. 5 கொஸ்டின் ஈஸியாக 7 கொஸ்டின் படிச்சிருந்தா அப்படியே இந்த டாப் 5 அப்படியே வந்திருக்கு. எக்ஸப்ட் நிக்கோல் பிரிசம் தவிர மீதி எல்லா கொஸ்டின்ஸும் அப்படியே வந்திருக்கு. ஸோ ஈஸியாக 5 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ எதுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணி லாஸ்ட் 4 இயர்ஸாக கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி பல நாள் வேலை. அதில் ஒரு கொஸ்டின் பேப்பரில் எந்தெந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆச்சு, செகண்ட் மிட்டம் பேட்டர்ன் என்னது, செகண்ட் மிட்டம் எப்படி கேட்பாங்க, அந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கும் ஃபர்ஸ்ட் மிட்டம் எப்படி கேட்பாங்க, செகண்ட் மிட்டம் என்ன பண்ணுவாங்க, ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழ், இங்கிலீஷ், பாட்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்டும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி தான் நான் ஒரு வீடியோவும் மேக் பண்ணுறேன். ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேக்ஸ் போயிடலாமா? ஓகே ஃபைன். ஸோ மேக்ஸ் செகண்ட் மிட்டம் பார்த்துடலாம். செகண்ட் மிட்டம் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஈஸியாக இருக்காது. நம்ம ஃபிசிக்ஸில் சொன்ன மாதிரி இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருந்தது நான் சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் மேக்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th, 8th, 9th 3மே டஃப் சாப்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் சில டிஸ்ட்ரிக்டில் வந்து 12th சாப்டரும் வந்து சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் மிட்டம்க்கு. ஆனால் உங்கள் போர்ஷன் பார்த்தீங்கன்னா 7th, 8th, 9th தான். 12th நிறைய பேர் படிச்சு கூட இருக்க மாட்டீங்க. ஆனால் சம்டைம்ஸ் சில டிஸ்ட்ரிக்டில் 12th சாப்டரும் கேட்டிருக்காங்க. அதனால எக்ஸாக்டாக செகண்ட் மிட்டம்க்கு சொல்ல முடியாது. பட் பப்ளிக் எக்ஸாம் கவலைப்படாதீங்க. பப்ளிக் எக்ஸாம் இன்னொரு பிளான் இருக்கு. ஈஸியாக எப்படி 80+, 90+ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ஒரு பிளான் இருக்கு. பட் செகண்ட் மிட்டம் ஆவரேஜா இல்லை ஒரு அரௌண்ட் 30 மார்க்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சூஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 7, 8, 9 சூஸ் பார்த்துக்கோங்க. லெசன்ஸு 10க்கு 8 மார்க் வாங்கிடலாம். ஒரு சேஃபர் சைடுக்கு 12th லெசனும் பார்த்து வச்சுக்கோங்க. சில டிஸ்ட்ரிக்ட்ல 12th லெசனும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 மார்க்ஸ் எக்ஸசைஸ் 7.1ல 7th, 8th, 9th, 10th எக்ஸாம்பிள் 7.10 5 சம் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் சம். இதுல இருந்து 5 மார்க் கேட்பாங்க. இதுலயும் எது வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனிக்கல் வாட்டர் டேங்க் அப்படின்ற கொஸ்டினும் போலீஸ் ஜீப்ன்ற கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்து எக்ஸசைஸ் 7.8ல 4, 5, 6, 7, 8, 9 ரெக்டாங்கிள் இந்த கொஸ்டின்லாம் பார்த்தா ஒரு 5 மார்க் கட் பண்ணிடலாம். அதுலேயே வந்து 4th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட்டட் ரெக்டாங்குலர் பேஜ் அப்படின்ற சம். இதுக்கு அடுத்து எக்ஸசைஸ் 8ல சாப்டர் 8ல 8.7ல ஆயிலர்ஸ் தியரம் பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எக்ஸசைஸ்ல வந்து செகண்ட், தேர்ட், 4, 5, 6 எக்ஸாம்பிள் வந்து 8.22 பேஜ் நம்பர் 85 இதுல வந்து எக்ஸாம்பிள் சம் தான் பல வாட்டி ரிப்பீட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8.4ல 6th, 7th, 8th, 9th இதுல வந்து 7th சம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸிமம் இந்த 7.1ல இருந்து 8.7 வரைக்கும் இந்த 3 எக்ஸசைஸ்ல இருந்து நீங்க 2 கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த 8.4 7.9 சேஃப்டிக்காக நீங்க படிச்சுக்கோங்க. பட் 8.4 5 மார்க் இல்லைனா கூட 3 மார்க்ல கேட்பாங்க. 7.9 வந்து கொஞ்சம் ரேரா கேட்டிருக்காங்க. ஓகே, உங்க ப்ரீவியஸ் இயர் செகண்ட் மிட்டம் கொஸ்டின்லாம் செக் பண்ணி போகும்போது 7.9 ரொம்ப ரேரா கேட்டிருக்காங்க. பட் ஸ்டில் எதுக்கும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் போயிடலாம். 2 மார்க்ஸ் எக்ஸசைஸ் 7.1ல ஃபர்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் 1 வரும்னு போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள்ல வந்து 7.4, 7.5, 7.6 எக்ஸசைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து கொஸ்டின் நம்பர் 6 பார்ட்டிகல் அப்படின்ற சம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் 7.3ல
ரோல்ஸ் தியரம் பேஸ் பண்ண கொஸ்டின் டெஃபினட்டா ஒன்று வரும். அதிலே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் சி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதான் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரோல்ஸ் தியரம் பேஸ் பண்ணி எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 2ம் எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் சி அப்படின்ற சம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 7.19, 7.20, 7.21, 7.22. இதுக்கு அடுத்து 8.1ல லீனியர் அப்ராக்சிமேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க்லாம் கூட 3 மார்க்லையும் கேட்பாங்க. இது கொஞ்சம் பெரிய சம் தான். 3 மார்க்லையும் கேட்பாங்க. இதில் எக்ஸாம்பிளில் வந்து 8.2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.2க்கு வந்து லீனியர் அப்ராக்சிமேஷன் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் பல வாட்டி ரிப்பீட்டட் இந்த எக்ஸாம்பிள் 8.2. மீதி எக்ஸசைஸ் சம்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸசைஸ்ல வந்து கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3. நெக்ஸ்ட் 8.2ல ஃபைண்ட் டிஎஃப் அப்படின்ற கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3. நெக்ஸ்ட் 8.7ல ஃபர்ஸ்ட் சம் ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? 8.7ல ஃபர்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.5ல எவாலுவேட்னு சொல்லிட்டு எல் ஆர்பிட்டால்ஸ் ரூல். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 8.7 வரைக்கும் பார்த்தாலே மினிமம் ஒரு 2 இல்ல 3 2 மார்க் வந்து நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். 7.5 வேணா லாஸ்டா சேர்த்து பார்த்துக்கோங்க. எல் ஆர்பிட்டால்ஸ் ரூல் இது வந்து 3 மார்க்லையும் கேட்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜா நம்ம வந்து வாங்கிடலாம். சம்டைம்ஸ் 12th சாப்டரும் கேட்டிருக்காங்க. அப்படி வந்ததுன்னா நீங்க 12th சாப்டரும் சேர்த்து படிக்க வேண்டியதா இருக்கும். பட் இப்போதைக்கு வெறும் 7, 8, 9 மட்டும் கொடுக்குறேன் நான். நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 7.4ல மெக்லாரன் சீரிஸ் ஈஸியாக தான் இருக்கும். இது எல்லாமே அதுலேயே செகண்ட் சம்டைம்ஸ் மெக்லாரன் சீரிஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். 1-2 வாட்டி டெய்லர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 7.6ல அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் மினிமா. இதுவும் ஈஸி கொஸ்டின் தான். அது எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எக்ஸசைஸ் சம்ஸும் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணியாச்சு. பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8.2ல கொஸ்டின் நம்பர் 4. ஃபோர்த் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். 5th, 6th, 7th, 8th, 9th இதெல்லாமும் சேர்த்து பார்த்துக்கோங்க. பட் ஃபோர்த் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8.4ல 6, 7, 8, 9, 10. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோதான். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் நம்ம ஸ்டார்டிங்ல பண்ணோம். ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து ஆவரேஜா மார்க் வாங்குறதுக்கு தான். சூஸோட சேர்த்து பார்த்துக்கோங்க. ஏன் ஆவரேஜ் அப்படின்னு 9th லெசன் இதில் கொடுக்கல. 7th, 8th மட்டும் தான் கொடுத்துருக்கேன். 9th சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 மார்க்ஸ் மேலே வாங்கிடலாம். பட் அட் ப்ரெசென்ட் வெறும் 7th, 8th மட்டும் உருப்படியாக பார்த்துக்கோங்க, இன்க்ளூடிங் 1 மார்க்ஸ். நம்ம பிடிஎஃப்ல 9th சாப்டரும் சேர்த்து போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 40 மேலே போயிடும். ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி நீங்களும் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் எக்ஸாம் முடிச்சிருக்கோம். அதெல்லாம் எப்படி எழுதிங்க, நம்ம கொடுத்த கொஸ்டின் எந்த அளவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.